அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது எவ்வளவு பெரிய வேண்டுதலையும் நிறைவேற்றும் பரம்பொருள் ஸ்ரீ காளிப்பட்டி முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் சேலம் பிரதான சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிப்பட்டி கந்தசுவாமி கோவில் சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது. மூலவர் கந்தசுவாமி இங்கு கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இந்த தலத்தின் முதன்மையான மற்றும் தனித்துவமான சிறப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன. பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளால் தீண்டப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தை நினைத்து வேண்டிக் கொண்டு காணிக்கை செலுத்தினால் விஷம் முறிந்து போகும் மற்றும் அனைத்தும் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இந்த கோவிலில் வழங்கப்படும் கருஞ்சாம்பல் விஷக்கடி மற்றும் தோல் நோய்களை குணமாக்கும் என அது அருமருந்தாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் நடைபெறும் தைப்பூச திருவிழாவும் இங்கு கூடுதல் முக்கியமாக அனைத்தும் நல்லதாக நடைபெறுகின்றன. இங்கு தைப்பூச திருவிழா மாபெரும் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த கோவில் காலம் மற்றும் நேரங்கள் வழிபடும் முறைகள் மாற்றி இருக்கின்றன. இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து வேண்டிக் கொண்டு உங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. நம்முடைய பரம்பொருள் முருகப்பெருமான் முக்கிய விழாக்களில் ஒன்று தைப்பூசம். தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியுடன் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் பிரசித்தி பெற்ற விழாவாக தென்னிந்தியாவில் மட்டுமின்றி தற்போது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் பக்தர்களால் காவடி பால்குடம் சுமந்து விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தில் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் இருக்கும் என்றாலும் சில ஆலயங்களில் மேலும் சிறப்பு. அதில் ஒன்றுதான் இங்கு சிறப்பாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் நாமக்கல் எல்லையில் அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காளிப்பட்டி. இங்கு இயற்கை சூழலில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலில் நடைபெறும் தைப்பூச விழா வெகு சிறப்பு. அறுபடை வீடுகளை எடுத்து அதே போன்ற புகழ்மிக்க கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். மூலவராக அழகிய கந்தசாமி வீற்று கருணை பொழிகிறார். இக்கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பழனிக்கு பாத யாத்திரை செய்த தனது பக்தருக்கு அருள அவரது கனவில் வந்து சொல்லி இதனை கட்டி இங்கு குடியேற்றியுள்ளார் முருகப்பெருமான் என்பது வரலாறு. அதனால் பழனிக்கு நிகராக இந்த கோவில் சிறப்பு பெறுகிறது. அந்த ஊரில் வாழ்ந்து வந்த லக்ஷ்மண கவுண்டர் அதி தீவிர முருக பக்தர் ஆவார். சிறுவயது முதலே இவர் ஒவ்வொரு தைப்பூசம் அன்றும் விரதத்துடன் நடைபயணமாக பழனி சென்று முருகனை தரிசிப்பது வழக்கம். அது மட்டுமின்றி முருகனின் அருளால் இப்பகுதி மக்களுக்கு தெய்வ வாக்குகள் மூலம் தீராத நோய்களை தீர்த்து பல அற்புதங்களை நிகழ்த்தி வந்துள்ளார். முக்கியமாக ஒரு கட்டத்தில் அவரால் பழனிக்கு பாத யாத்திரை முடியாமல் வருந்த அவர் கனவில் வந்த முருகன் அவர் இருக்கும் இடத்துக்கு தான் வருவதாக கூறி கோவில் அமைக்க உத்தரவிட்டு மறைய அப்படி அவரால் எழுப்பப்பட்டதுதான் இந்த கோவில். இவருக்கு பின் வந்த 7 தலைமுறைகளாக இவருடைய குடும்ப வாரிசுகள் இந்த கோவிலை நிர்வகித்து வருகின்றனர். தற்போது இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் வேறு எங்கும் இல்லாத வகையில் பக்தர்களுக்கு தரப்படும் கருப்பு நிற சாம்பல் திருநீறு நோய் தீர்க்கும் அருமருந்தாக சொல்லப்படுகிறது. காளிப்பட்டி கரும்பு விளைச்சலுக்கு பெயர் பெற்றது. அங்கு கரும்பு விவசாயிகள் நல்ல விளைச்சல் தர முருகனை வேண்டி காணிக்கையாக கரும்புகளை சக்கைகளை எரித்து பெறப்படும் சாம்பலை முருகன் முன் வைத்து பூஜித்து பின் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாரம்பரியமாக வழங்கப்பட்டு வரும் இந்த திருநீற்றை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் மனக்கவலை மறைந்து தீராத நோய்கள் தீர்ந்து விடுவதாக ஐதீகமாக இருந்து வருகிறது. இது மட்டுமின்றி பில்லி சூனியம் போன்ற செய்வினைகளையும் விரட்டியடிக்கிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் செய்வினைகளுக்கும் இந்த கோவிலில் இடும்பன் சன்னதியில் தயாரித்து தரும் விசேஷமை நிவாரணம் தருவதாக நம்புகிறார்கள். இந்த ஆலயத்தில் மேற்கு நோக்கிய கோவிலாகும்.
மேற்கு பக்கத்தில் உள்ள நுழைவாயிலில் மேல் 5 நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது. அறுபடை வீடு கோவில்கள் சிலைகள் அமைத்த ஒரு அழகிய முக மண்டபம் பக்தர்கள் வந்து செல்ல வசதியுடன் உள்ளது. வெளியே வடக்கு பகுதியில் இடுமன் சன்னதியும் அசை தொடர்ந்து வழிபடும் விநாயகர் சன்னதியும் உள்ளது. கோவிலில் ஒரே பிரகாரத்தில் அமைந்துள்ளது. நின்ற கோலத்தில் மிகவும் அழகாக சிறிய முருகன் கருவறை தெய்வமாக அருள்புரிகிறார். ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தைப்பூச தேர் ஓட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சித்திரை தேர் மற்றும் விநாயகர் தேர் என அழைக்கப்படும் இந்த தேரோட்டங்களை காணவும் வடம் பிடித்து இழுக்கவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருந்து திருளுவர். தேரோட்டத்தின் போது பக்தர்கள் தங்கள் வயல்களில் விளைந்த தானியங்கள் மற்றும் உப்பு, மிளகு ஆகியவற்றில் தேரில் காணிக்கையாக வீசுவது வழக்கமாகும். அன்றைய தினம் பொங்கல் வழிபாடு, உழுது தாண்டவம், காவடி ஆட்டம், கரகாட்டம், கும்மியாட்டம் என திரும்பிய திசையெல்லாம் தமிழ் மண்ணின் பாரம்பரியங்கள் கலந்து பக்தி மனம் கமழும். மேலும் அன்று நடைபெறும் ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகள் பங்கு பெறும் காளிப்பட்டி மாட்டுச்சந்தை வெகு பிரசித்தி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் இந்த சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது. மேலும் இங்கு விற்கப்படும் பசுமை நிற கரும்புகளின் சுவையும் தேன் மிட்டாய் போல, தேன் மிட்டாய் எனப்படும் சர்க்கரை மிட்டாய்களின் இனிப்பும் குறிப்பிடத்தக்கது. தைப்பூசத்தை ஒட்டி குழந்தைகளுடன் இங்கு வந்து ஆன்மீகத்தின் சுவையுடன் இவற்றை ரசிக்கலாம். இந்த கோவில் அனைத்து தினங்களிலும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்வையாளர்களுக்காக திறக்கப்படுகின்றன. பூசமன்று வரும் நாட்களில் முருகனை தரிசிக்க மக்கள் வந்த வண்ணம் இருப்பது சிறப்பு. நீங்களும் சேலம் பக்கம் வந்தால் கந்தசுவாமியை தரிசனம் செய்து களிப்புடன் செல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.